என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மாசி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்து மேல பயணம் பண்றார். மேஷராசி என்பர்களே, கடந்த 2 நாட்களா மனசுல ஏதோ வியாகுலம், கவலை, ஏதோ தடைகள் எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தியாகும். ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு நீங்க ஒரு ஃபாரின் போகணும் அப்படின்னா அந்த முயற்சிகள் மேற்கொள்ளலாம், நல்ல வெற்றி கிடைக்கும். நிறைய பேருக்கு டெம்பரரி ஜாப்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். அப்பாவுடைய ஹெல்த்தை பற்றி இருந்த ஒரு ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகும். வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, கிழமை நாயகன் குரு பகவான் ரொம்ப சாதகமா இருக்கார். தனஸ்தானத்தில் இருக்கார். நல்ல தனவரவை இன்னைக்கு தருவார். அதே நேரத்தில் பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இன்னைக்கு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். ஹெல்த்தை பார்க்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தையும் நீ கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் வரும், பார்த்து உடனே நிவர்த்தி பண்ணணும். பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவானே நம்முடைய ராசியில் வேற என்ன கவலை வேணும் வாழ்க்கையிலே? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு அற்புதமா இருக்க போறது. இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். திருமணத்துக்கு வரன் கூடி வரும். வேண்டான்னு சொல்லிட்டு போனவரனே திரும்ப வந்து உங்க வீட்டில் தான் சம்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்னு வருவாங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு சார். இன்னைக்கு முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி அடைக்கும். என்ன அக்கம் பக்கத்து வீட்டுக்காராளுக்கு உங்க மேல ஒரு பொறாமை இருக்கும். இது நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, 6ஆம் இடத்துல சந்திர பகவான், கேது 2ஆம் இடத்துல இருக்கார். சில பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கும். சாப்பிட்றோம் பாருங்க, சாப்பாடு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ செரிமானம் ஆகுமான்னு பார்க்கணும். செரிமானமாகிற உணவுப் பொருட்களாக சேர்த்துக்கொள்வது நல்லது. நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைன்னு சிலர் அலைஞ்சின்னு இருப்பா. இன்னைக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த பிரச்சனையினாலும் விலகி போய்க்கிறது நல்லது. கடன் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். கேது நம்ம ராசியில் இருக்கார். மனசுல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம், நம்ம கூட கடைசி வரைக்கும் இவா இருப்பாளா, இல்லை நம்மளை கவுத்தி விட்டுட்டு போயிடுவாளா, இப்படியெல்லாம் ஒரு சிந்தனை வரும். இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். பெரிய வளர்ச்சி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி வளர்ச்சி இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, அம்மாவுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறுறது. படிப்பு தான் முக்கியம். மம்மர் அறுக்கும் மருந்துன்னா அந்த கல்வியில் அப்படி அதிக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ரொம்ப நல்லது. சிலருக்கு சொந்த வீடை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் புறப்படுவீர்கள். சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தை சில பேர் விற்பா. இன்னைக்கு ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். துலாம் ராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எது இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி. இன்னைக்கு பயணங்களில் வெற்றி, முயற்சிகளில் வெற்றி, திருமணத்துக்கு வரன் கூடி வரக்கூடிய நல்ல அமைப்பு. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் பேரும் புகழும் கிடைக்க போகுது. உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக, வியாபார பெருமக்களுக்கு முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலையில் விஆர்எஸ் வாங்கிக்கலாமான்னு சில பேருக்கு தோணும். சில பேர் வேலை மாற்றம் பண்ணுவாங்க. தன லாபம் நல்லா இருக்கும். ஃபாரின் வருமானங்கள் வரும். ஆன்லைன் பிசினஸ்ல வருமானம் கூடும். இன்னைக்கு தனுசு ராசி என்பவர்களை சந்திர பகவான் நம்ம ராசியில் இன்னைக்கு இருக்கார். அவ என்ன செய்யணும்னா இன்னைக்கு நாள் முழுக்க ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ராம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிற போது தனுசு ராசிக்காரங்க ராமபுரானை வழிபட்டால் எந்த இன்னல்களும் வருதில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரால ஞாபக ஆற்றல் வளரும். சில பேர் இன்னைக்கு வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க, நல்ல வேலை கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, இன்னைக்கு கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். எந்த விஷயத்திலும் கோபம் டென்ஷன் வேண்டாம். நம்மளே வம்பு வழக்கு நோக்கி போவோம், அப்படி இல்லாமல் அமைதியாக இருந்துக்கணும். பயணங்கள் இருப்பதை அவாய்ட் பண்ணுங்க இன்னைக்கு, அதுதான் உங்களுக்கு நல்லது. தன வருமானம் நன்றாக இருக்கும். பிஸ்னஸ் வருமானம் நல்லா இருக்கும். கும்பராசி அன்பர்களே, எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி. இன்னைக்கு வீட்டுக்காரர் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவார். அவருக்கு என்ன புது குணமா, எப்பவும் இப்படி தான் இருக்கார் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போவள். உங்கள் அப்பாவை திருத்த முடியாது அப்படின்னு இன்னைக்கு. ஆனால் முயற்சிக்கக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி. நல்ல தன வருமானம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. தெய்வ அனுகூலம் உள்ள நாள். மீனராசி என்பர்களே, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வருது இல்லையா உங்களுக்கு? இப்போ நல்ல முயற்சி, சுயஜாதகம் அனுமதிச்சதுன்னா செய்திடலாம் பிஸ்னஸை. சில பேருக்கு என்ன ஆகும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸில் கொஞ்சம் எதிரிகள் தொந்தரவு கூட இருந்தே சில பேர் குடிபிரிப்பான், மேனேஜர்கிட்ட போட்டு கொடுப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பான். எப்படி இருந்தாலும் இந்த நாள் வளமான நாள், நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?